டைரக்டர் மகிழ் திருமணி இயக்கத்துல வந்த விடாமுயற்சி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஜித்தும் த்ரிஷாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 12 வருஷம் கழிச்சு த்ரிஷா அஜித் கூட வாழ படிக்காம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. த்ரிஷாவும் இனிமேட்டு நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு அஜித் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அஜித்தும் நானே உங்க அம்மா வீட்டுல வந்து விட்டுறேன்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் கார்ல போகும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அங்க மர்மமான முறையில மஞ்சள் சேலாக்க காணாம போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் டீசெண்டா இருந்தது. அஜித் தான் இந்த படத்தோட முழு பலமே. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டா இருந்தது. வழக்கமா அஜித் படங்கள்ல மாசான இன்ட்ரோல் பிளாக் இருக்கும். ஆனா இந்த விடாமுயற்சியில ரெண்டுமே சிம்பிளா தான் இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த 30 மினிட்ஸ்லயே பாஸ்ட்ல நடந்ததையும் பிரசன்ட்ல நடந்ததையும் நான் லீனியரா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் டீசெண்டா மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபைட்டே கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல இருந்தா ஃபைட் ஆரம்பிக்கும். இதுல அர்ஜுனுக்கும் ரெஜினாக்கும் தனியா ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன் தேவையில்லாத ஒரு ஆணி போல தான். அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா, ஆரவ் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, மேக்கிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அனிருத்தோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு இந்த படம் டீசெண்டா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.